நீங்க ஒசூர் இல்லன்னா பெங்களூரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ட்ரிப் பிளான் பண்ணுங்க. ட்ரிப்னு சொல்றியே 2 3 நாளா இருக்க போது எனக்கெல்லாம் டைம் இல்லப்பா, அதுவும் இல்லாம நான் பெரிய சோம்பேறி அப்படின்றவங்க எல்லாம் இங்க போயிட்டு வரலாம். ஏன்னா நானே பெரிய சோம்பேறி, காலையில போனா சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடணும், அந்த மாதிரி இடம் தான் எனக்கு பிடிக்கும். நாங்க ஒசூர்ல இருந்து தான் பெங்களூருக்கு கிளம்புனோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா சிவோகன் டெம்பிளுக்கு. நாங்க போறப்ப என்னமோ டிராபிக் எல்லாம் இல்லாதனால சீக்கிரமா 1 ஹவர்லயே போய் சேர்ந்த டெம்பிள்ல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவன் தான் இருக்காரு. பெரிய சிலையா இருந்துச்சு, அதுவும் ஒயிட் கலர்ல இருந்துச்சு. கூகுள்ல பார்த்துதான் போயிருந்தோம். நாங்க போறப்ப சின்ன வழியா தான் இருந்துச்சு, உள்ள பார்த்தா நல்ல பெருசா கட்டியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 200 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸ்பெஷல் தரிசனம்னா 300 சொன்னாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே பெரிய சிவன் சிலையும் அப்புறம் கொகையா வச்சிருந்தாங்க, அதுக்குள்ளேயும் சிவன் சிலை எல்லாம் வச்சிருந்தாங்க. நார்த் இந்தியால அமர்நாத், பத்ரிநாத், கேதார்நாத்னு சொல்லி 3 இருக்கும்ல சிவன் கோயில், அந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சிருந்தாங்க ஐஸ் கட்டில எல்லாம். அப்புறமா ஒரு பவுல் நிறைய ருத்ராட்சம் போட்டு அதையும் ஒவ்வொன்னா போட சொல்லிட்டு இருந்தாங்க. போனப்ப நல்ல மழை, பாக்குறதுக்கு வியூ சூப்பரா இருந்துச்சு. ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க.